பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கான ஒரு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். அவர் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தன. அவருடைய பாதுகாப்பு விவகாரங்கள் மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கி இருந்தது. இன்னும் சில விவகாரங்கள் மிக முக்கியமாக நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்தன. தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு காணொலியில் நாங்கள் பேசியிருந்தோம். இந்த விவகாரம், இதற்கான எதிர்வினை இன்றைய தினம் சூடு பிடித்திருக்கின்றது. இதற்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். பிரதமர் ஹரிணி அமரசூரிய எப்படி யாழ்ப்பாணத்து மக்களினுடைய மனங்களை, அவர்களுடைய நம்பிக்கைகளை புண்படுத்த முடியும் என்பது போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. பிரதமர் ஹரிணி அமரசூரிய யாழ்ப்பாணத்து மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வலுத்திருக்கின்றன. இதற்கு இந்த விவகாரம் எப்படி பேசுபொருளாக மாறியது, எப்படி எதிர்கொள்ளப்படுகிறது, இதற்கு என்பிபி தரப்பிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய பதில் என்ன, என்பிபி தரப்பினரால் மீறப்பட்ட தேர்தல் விதிமுறைகள் என்ன என்பது தொடர்பாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம். சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுவரையிலும் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உள்ளூராட்சி தேர்தல் 2025 யாழ் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை அமோக வெற்றி பெற செய்வோம். இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தார். வருகை தந்திருந்த ஹரிணி அமரசூரிய மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலினுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகளில் பங்கெடுத்திருந்தார். கும்பாபிஷேகம் கண்ட மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலானது 50 வருடத்திற்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வை எதிர்கொள்கின்றது. 50 வருடத்திற்கு பிறகு கும்பாபிஷேகம் காணக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலிலே கந்தசுவாமியை தரிசிப்பதற்காக அது சார்ந்த மக்கள் அதிகாலை முதலே படையெடுத்திருந்தார்கள். அவர்கள் போகின்ற பொழுது பிரதமர் அந்த கோவிலுக்கு வருகின்றார் என்பதன் அடிப்படையில் அவருக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தார்கள், படையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தார்கள், பிரதமருக்கான பாதுகாப்பு பிரிவு அந்த பாதுகாப்பு பணியில் இருந்தது. இவர்களினுடைய பாதுகாப்பு பரிசோதனைக்கு மக்கள் அகப்பட்டார்கள். இதனால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டார்கள். இவையெல்லாம் எங்களுக்கு தெரிந்ததுதான். இந்த விவகாரம் எதிர்கொள்ளப்பட ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய தினம் தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் சட்டத்தரணி நானா ஸ்ரீகாந்தா ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். பிரதமர் ஹரிணி அமரசூரியவோ அல்லது அரசாங்கத்தினுடைய இந்த உச்ச நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிற்கு வருகை தருவது, இங்கு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வருகை தருவது என்பது எந்த வகையிலும் எதிர்க்கக்கூடிய ஒன்று அல்ல. அவர்கள் வருகை தருவதை வரவேற்க முடியும். ஆனால் இப்படிப்பட்டவர்கள், இந்த பாதுகாப்பு வட்டத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கோவில்களுக்கு வருகின்ற பொழுது எப்பொழுது வருகிறார்கள், என்ன நாட்களில் வருகிறார்கள் என்பது தொடர்பாக அதிக கரிசனை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பலராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நாளில் பிரதமர் வருகை தந்ததன் ஊடாக மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய பகிரங்கமாக யாழ்ப்பாணத்து மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்படையான கோரிக்கையை ஸ்ரீகாந்தா விடுத்திருக்கிறார். இந்த நாட்டின் ஆட்சி துறையிலே 2வது இடத்திலே அமர்ந்திருக்கிற பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தல் பிரசார கூட்டங்களிலே தீவிரமாக கலந்து கொண்டிருக்கிறார். வரலாற்று புகழ்மிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோத்சவம், மகாயாகம் 50 வருடங்களுக்கு பிறகு நேற்று நடாத்தப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலையகம், கொழும்பு உட்பட இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் மாவட்டபுரம் கந்தனை தரிசிப்பதற்கு இந்து மக்கள் திரளாக நேற்று வந்திருந்தார்கள். ஆலய வழிபாட்டு கிரியைகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே அதிரடியாக தனது பாதுகாப்பு அதிகாரிகளோடு ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய தனது நடவடிக்கையின் ஊடாக அங்கு குழுமியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் தொடர்பிலே பாரதூரமான இடைஞ்சல்களை ஏற்படுத்தி இருக்கின்றார். பிரதமர் வருகிறார் என்றால் பாதுகாப்பு அதிகாரிகளும் வருவார்கள், அது புரிந்து கொள்ளப்படக்கூடியது. ஆனால் ஆலய வளாகத்துக்குள்ளே பாதுகாப்பு அதிகாரிகள் நுழைவதாக இருந்தால் தங்களது காலணிகளை அகற்றிவிட்டுத்தான் நுழைய வேண்டும். இது பரவலாக ஏற்கப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்திருக்கிற நடைமுறை எந்த ஒரு ஆலயம் தொடர்பிலும். ஆனால் நேற்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களோடு வந்த
பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கள் காலணிகளோடு அதிரடிப்படையினர் உட்பட ஆலய வளாகத்துக்குள்ளே ஆலய மகோத்சவ நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே பிரவேசித்து அங்கு தரித்து நின்றிருக்கிறார்கள். இது தூரமான மன உளைச்சல்களை மாத்திரமல்ல, கஷ்டங்களையும் அங்கு குழுமியிருந்த பக்தர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பக்தர்கள் கடுமையான பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்க விரும்புகிறோம், இந்த நாட்டின் பிரதமரே, ஆட்சித்துறையில் 2வது இடத்தில் அமர்ந்திருப்பவரே இவ்விதம் நடந்து கொண்டால் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்ன நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு அது ஒன்றே போதுமானது. கடந்த 75 வருஷங்களிலே எங்கள் நினைவு கேட்டிய வரையிலே மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு பல்வேறு ஆட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் வந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள், அங்கே பிரார்த்தனையிலே ஈடுபடுவார்கள். அவர்களுக்குரிய மரியாதையும் கோவில் நிர்வாகத்தாலே வழங்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் போய்விடுவார்கள். இதுபோல ஒரு சாதாரண நாளிலே பிரதமர் வந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. அதை நாங்களும் புரிந்து கொண்டிருப்போம், மகிழ்ச்சியும் அடைந்திருப்போம். ஆனால் தேர்தல் பிரசாரம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது, தேர்தல் பிரசாரத்திற்காக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வந்த கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் கூட்டங்களை நடாத்தி கொண்டு இடை நடுவிலே மாவட்டபுரம் ஆலயத்திற்கும் காரநகரில் உள்ள கதிர்காம சுவாமி ஆலயத்திற்கும் அதிரடி விஜயம் செய்வது என்றால், நீர்வேலிக்கு விஜயம் செய்வது என்றால், இவையெல்லாம் எந்த சட்ட புத்தகத்தின் கீழே, எந்த சட்டத்தின் விதிமுறைகளுக்கு கீழே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்ற கேள்வியைத்தான் நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். அவருடைய இந்த நடவடிக்கைகள் அங்கே அமைதியாக பிரார்த்திக்க வந்த 50 வருஷங்களுக்கு பிறகு நடைபெற்ற அந்த மகோத்சவத்திலே கலந்து கொள்ள வந்த இந்து மக்களுடைய உணர்வுகளை கீறி காயப்படுத்தி இருக்கிறது. நான் வெளிப்படையாக பொறுப்போடு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிரதமர் வடக்கின் இந்து மக்களிடம் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும். தனது நடவடிக்கையின் ஊடாக அன்றைக்கு நேற்றைக்கு அங்கே குழுமியிருந்த பல்லாயிரக்கணக்கான இந்துக்களுடைய மன உணர்வுகள் கீறி காயப்படுத்தப்பட்டதற்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சல்களுக்கும் பாதுகாப்பு கெடுபிடிகள் ஊடாக அவர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கும் கௌரவ பிரதமந்திரி அவர்களே, நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற பகிரங்க கோரிக்கையை நான் பகிரங்கமாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த விவகாரம் இப்படி இருக்கின்ற பொழுது, நேற்றைய தினம் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலுக்கு பிரதமர் வருகின்றார் என்கின்ற அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த படையினர் அந்த கோவில் வளாகத்திற்குள் தங்களினுடைய பாதணிகளோடு சுற்றித் திரிந்த காணொளியும் புகைப்படமும் வெளிவந்து மீண்டும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இந்து கோவில்களுக்கு அல்லது ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அல்லது யாராகவும் இருக்கலாம், தங்களுடைய பாதணிகளை கலற்றிவிட்டு மரியாதை நிமித்தமாக அதற்குள் சென்று வழிபாட்டு நிகழ்வுகளில் ஈடுபடுவதுதான் கலாச்சாரமாகவும் வழக்கமாகவும் இருக்கிறது. ஆனால் பிரதமரினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த படையினருக்கு மட்டும் அது விதிவிலக்காக மாறி இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இது மிக முக்கியமான சர்ச்சையாக மாறி இருக்கிறது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஹரணி அமரசூரிய கலாச்சாரம் தொடர்பாகவும் கலாச்சாரத்தை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்துவது தொடர்பாகவும் அவை பாதுகாக்கப்படுவது தொடர்பாகவும் மிக முக்கியமான உரைகளை நிகழ்த்தி இருந்தார். ஆனால் அவை எதுவுமே நடைமுறையில் இந்த விவகாரங்களில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலினுடைய கும்பாபிஷேக நிகழ்வில் பங்கெடுத்த பிறகு ஹரணி அமரசூரிய பல்வேறுபட்ட தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கெடுத்திருந்தார். மிக காத்திரமான சில உரைகளையும் அவர் நிகழ்த்தியிருந்தார். அது தொடர்பாக எல்லாம் நேற்று செய்தித்தளங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் எங்கு பிரச்சனை உருவாகிறது என்றால், இந்த பிரச்சார கூட்டங்களுக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்த இடங்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கிறது என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தேர்தல் திணைக்களத்தால் தேர்தல்கள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளில் ஒன்று, ஆலய நிகழ்வுகள் அல்லது ஆலயம் சார்ந்த வளாகங்கள் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபடுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடாது என்பது போன்றதாக இருக்கிறது. ஆனால்
ஹரணி அமரசூரிய நேற்றைய தினம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக தெரிவு செய்த இடங்கள் பெரும்பாலும் ஆலய வளாகங்களாக, ஆலய முன்றல்களாக காணப்படுகின்றன. தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு பிரதமரோ ஜனாதிபதியோ அல்லது அமைச்சர்களோ யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்கள் நேரடியாக இந்த இடங்களை தேர்வு செய்வதோ அல்லது இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவதோ இல்லை. மாறாக எந்த மாவட்டத்திற்கு செல்கிறார்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி சார்ந்தவர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியினுடைய அமைப்பாளர்கள் தான் இப்படிப்பட்ட இடங்களை தெரிவு செய்வார்கள். இது எங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கின்ற பொழுது பிரதமரினுடைய இந்த பிரச்சார கூட்டங்களுக்கான இடம் தெரிவு செய்யப்பட்டதில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பவானந்த ராஜா, இளங்குமரன், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி உள்ளிட்டவர்கள், உள்ளூராட்சி சபையில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், அந்த கட்சியினுடைய அமைப்பாளர்கள் என்பவர்கள் தான் இந்த விவகாரங்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக முறைப்பாடுகளும் இப்பொழுது தேர்தல் திணைக்களத்திடம் வழங்கப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கிறது. எனவே மாற்றம் என்கின்ற ஒரு கோஷத்தோடு ஆட்சிக்கு வந்த என்பிபி தாங்கள் பங்கெடுக்கக்கூடிய தேர்தல் சார்ந்த அல்லது கட்சி சார்ந்த நிகழ்வுகளில் இப்படிப்பட்ட விதிமுறைகளை மீறுவது என்பது எவ்வளவு தூரம் சரியான அரசியல் என்கின்ற கேள்வி இப்பொழுது எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? இதற்கான பதில் என்ன? அல்லது இதற்கு தேர்தல் திணைக்களம் என்ன வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது? Prime Minister's yesterday visit to Jaffna created some controversy about the security issues and the election meetings. I don't know about that. I think that NPP government. I don't know about that. I didn't. NPP government watch have any focused on news the battle and the issue. Can we expect that the government will there take was a some? parliament debate on that. That is not a big issue. உள்ளூராட்சி தேர்தல் 2025 யாழ் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை அமோக வெற்றி பெறச் செய்வோம். இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.